ஹாய் ஹாய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஒரு அன்பான இனிய காலை வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் நேற்று நைட்டில் லைட் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நேற்று நான் என்ன செஞ்சுட்டேன், மாத்திரையை போட்டு அப்படியே தூங்கிட்டேப்பா. தூங்கிட்டு 11:30க்கு தப்போ கண்ணை முழிச்சேன். கண்ணை முழிச்சிட்டு அப்படியே சபரின்னு தேடுறேன். சபரி இல்லை. தீபக்கு பேல எழுந்திரிச்சு பார்த்தா இவன் படுத்திருந்தான். என்னடா சபரி நேரம்லாம் வந்திருக்கணுமே, காணுமே அப்படின்ட்டு பார்த்தா இவன் தீபக் போய் தூங்கிட்டான். தூங்கினோடனே அஜிஜோ எந்திரிடா, செல்லில் ஃபோன் போட்டோம்னா செல்லில் சுவிட்ச் ஆஃப் வருதாங்க ஃபோன். ஐயோ நாடு கெட்டு போய் கிடக்கு. இந்த பையன் வந்து ஒரு லக்கில் உட்காந்து வெயிட் பண்ண மாட்டான், இவன் நடந்தே வந்துடுவான். எனக்கு ஒரே படப்படன்னு வந்துருச்சு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், தீபக்கு எதிரி தீபக்கு வா தீபக்கு, நானும் வரேன் என்னன்னு பார்த்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போனோம்ப்பா. கிளம்பி போனால் என்ன சொல்கிறது, இந்த பையன் இப்படி தூங்கலாமாப்பா? இப்படி தூங்கிட்டானப்பா. அந்த பையனுக்கு ஒரு வண்டி ரெடி பண்ணி கொடுக்கணும். சபரி பையனுக்கு வண்டியெல்லாம் ஓட்டுவாங்க. வண்டி இல்லாமல் எனக்கு பயமாக இருக்குது. வேலை விட்டோன்னே நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம். 11:45 ஆயிடுச்சு. கிளம்பி போகிறோம். எனக்கு ரொம்ப பயம். ஐயோ சபரி என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சு. ஒரு தகவலுமே இவன் கொடுக்கலையே. ஏதாவது ஒரு தகவல் கொடுப்பான், பாட்டி இந்த வந்துக்கிட்டு இருக்கேன், இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டான். அந்த ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. அப்புறம் கிளம்பி நாங்கள் போகிறோம். போய்கிட்டே இருக்கோம். என்ன செஞ்சுட்டேன், எனக்கு மனசு ரொம்ப இதாகிடுச்சு. ஃபோனை போட்டு பார்க்குறேன். ஃபோனை போட்டு போனால் ஃபோன் சுச்சாப்புன்னு வருது. என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப மனக்குழப்பமாயிடுச்சுப்பா. இந்த தீபக்கு செய்கிறது கூட தப்புக்காக பண்ணுறான்ப்பா. அவனை கூப்பிட்டு வர்றதுக்காண்டியே தான்ப்பா. அந்த பையன் வேலைக்கு போக வீட்டில் இருக்கான். வீட்டில் ஹெல்ப் பண்ணி வீட்டில் சொல்கிறத கேட்க கொள்ள கடைக்கு போக வைக்க இந்த மாதிரி இருக்கான் தீபக்கு பையன். ஏன்டா அப்படி பண்ணுற, ஏன்டா அப்படி தூங்கிட்ட? இல்லை தூங்கிட்டேன் அப்படின்றான். அடே என்னடா அப்படி பண்ணுற, பாம்லடாவே. அங்கேயே நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறான். வேலை முடிச்சுட்டு அவன் இந்த சபரி பையன் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டான். அவன் ஈஸியாகவே இருப்பான். ஐயோ பக்கத்தில் ஃபோன் நம்பர் வாங்கி கூட ஃபோன் அடிக்கலையே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு மனசு கலங்கிருப்பான். ரொம்ப கலங்கிருச்சு. அதனால தான்ப்பா, பிள்ளையர் காணோம்னா நமக்கு மனசு கஷ்டமாக தானேப்பா இருக்கும். எனக்கு ரொம்ப வேதனையாகிருச்சு. அதோடு நான் நடந்து போய்கிட்டே இருக்கோம். வண்டியில் போகிறோம். போய்கிட்டே இருந்தால் கடைசியில் பார்த்தா அந்த பையன் என்ன தெரியுமா செய்கிறான், நடந்தே வந்துக்கிட்டு இருக்கிறான்ப்பா. எங்கேருந்து, மாட்டுத்தாவணியிலேருந்து நடந்து வந்துட்டுக்கிட்டே இருக்கான். ஐயோ கடவுளே, என்னடா அப்படி சபரி, என்னடா அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பார்த்தா, இல்லை என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இவனும் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், என்னை இப்படி நடக்க விடுறீங்களே, என்னை கூப்பிடக்கூட வரல, நான் எப்படி வேலைக்கு போவேன் அப்படின்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. ஒரு தனி மனிதருக்கும் நமக்கு ஒரு வேலை வெட்டின்னு கையில் இருக்கணும். இப்போ சின்ன பையலாக இருக்கா, நீ போக போக வேறு என்ன வேலைக்கு போக? இப்போ எல்லாம் வெளியே வேலைக்கு போனால் ரொம்ப கஷ்டம்ப்பா. வெயிலில் போய் நின்று வேலை பார்ப்பியா நீ? நல்லா யோசித்து வண்டிக்கு ரெடி பண்ணுறேன்ப்பா, வண்டிக்கு ரெடி பண்ணுறேன் பாட்டி, நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்தோம்ப்பா. வண்டியில் ஏற்றிட்டு வந்தால் சாப்பிடல போல. நேற்று ஹோட்டலில் அவங்க சாப்பாடு தந்தாங்களா, தரல போல அவனுக்கு. அவன் சாப்பிடல போல ஹோட்டலில். சாப்பிட்றா சாப்பிட்றேன். இல்லை பாட்டி எனக்கு சாப்பிடவே பிடிக்கல பாட்டிங்களா. ஏன்டா அப்படி பேசாதடா தம்பி, உனக்கு தோசை ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் திறந்து மாவு எடுத்து பார்த்தா மாவு ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. ஸ்பீடை ரொம்ப வச்சுருக்காங்க இவ்வளோ. அப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆறின பிறகு அப்புறம் மாவை ஊற்றி 2 தோசை சுட்டு சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார் இருந்தால் சாப்பிட்டுருவாங்க. சாம்பார் வச்சு அப்படியே 2 தோசை ஊற்றி கொடுத்து அதுக்கப்புறம் படுத்தேன் போகலாம். சரிங்களா? மணி எத்தனை ஆச்சு தெரியுமா? மணி 1:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து நான் தோசை அவனுக்கு ஊற்றி கொடுக்க 1:30 மணி. அதுக்கப்புறம் 2 தோசையை சாப்பிட்டு படுத்துருந்தான். என்ன பண்ணுங்க, சின்ன பிள்ளை தானே,
கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவன் தெளிவாக வருமா அப்படின்னு சொல்லி கொடுத்து படுத்து தூங்கினான்ப்பா. அதனால் பிள்ளைங்களை கவனமாக பார்க்கணும்ப்பா. ஒரு நிமிஷம் காணோம்னாலும் உடனே தேடிடணும். அதுதான் குடும்பம். அவனாக வந்துடுவான், அது வெட்டி போய் அசால்ட்டாக இருக்கான். அப்படிலாம் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுப்பா. இப்போ ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு செல்ஃபோனை கொடுங்குறதுக்கே ரவுடிக தெரியுறாங்க. ஒரு நாள் அப்படி தான் அவன் கடையை விட்டு ஒரு சந்துக்குள்ளே நடந்து வந்திருக்கான். 2 பயலுக வந்து தம்பி எங்கள் இதில் பெட்ரோல் இல்லை என்னென்னமோ பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. தேவையில்லாமல் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த பையன் போய் நின்று பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கான். நல்ல வேலைக்கு ஒரு போலீஸ்கார் வந்துட்டாரான். போலீஸ்கார் வந்து ஏய் தம்பி இங்கே வா, உன் செல்ஃபோனை கொடுங்க ட்ரை பண்ணுறாங்க சரியா. போலீஸ்காருக்கு தெரியுமில்ல அந்த ஏரியாவில் யார் யார் என்னாண்டு. ஒரு செல்ஃபோனை கொடுங்க ட்ரை பண்ணுறாங்க, நீ நடந்து போயிடுவேம்மாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு நேராக அவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சத்தம் போட்டு அவர் அப்புறம் அந்த பையனை அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதனால் அவனுக்கு ஒரு வண்டி ரெடி பண்ணி கொடுக்கணும்ப்பா. வண்டி ரெடி பண்ணி கொடுத்தா தான் அவன் பாட்டுக்கு வருவான் போவான். அதனால தான்ப்பா என்ன செய்கிறது, பிள்ளைகளை பாதுகாக்கணும்ல பெரிய பாடாக இருக்கும். பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை வர முடியல, ஆம்பளை பிள்ளைகளுக்குமே பிரச்சனை வரத்தான் செய்யும். நம்ம தான் அதை கவனமாக கவனிக்கணும். பிள்ளைங்க என்ன செய்யுது ஏது செய்யுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் ஏதோ ஒரு நல்லது நடக்கும். சரிங்களா சொன்னங்களே. என் வீடியோ முழுசாக பாருங்கள், ஹைப்பு கொடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்படியே புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, யூடியூப்புக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் நாள் வருமானம் பார்க்கணுமா இல்லையா, சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் என் சேனல் க்ரோத் ஆகணும்னா நீங்கள் லைக் பண்ணாத்தேன். என் 8 நிமிஷம் வீடியோவை பாருங்கள். அதில் வந்து வீடியோவை இந்த விளம்பரத்தை பாருங்கள். விளம்பரம் பார்த்தா தான் சம்பளம் வரும். சும்மா வீடியோவை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பளமே ஏறலைப்பா. கொஞ்சம் கட் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் காலில் வந்து கும்பிட்றேன். நீங்கள் நல்லா இருக்கணும். எல்லா பேருமே 16 செல்வங்கள் பெற்று பேரும் புகழோட குடும்பமாக நல்லா இருக்கணும். நீங்கள் என் வீடியோவை கட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே விளம்பரத்தை பாருங்கள். விளம்பரம் பார்த்து என் வீடியோவை பாருங்கள். அப்போ தப்பா எனக்கு ஏதாவது ஒரு ரூபா 2 ரூபா சம்பளம் மாதிரி ஏறும். சரிங்களா சொந்தங்களே. எல்லா பேரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என் வீடியோவை முழுசாக பாருங்கள். குழந்தைகளை பத்திரமா பாருங்கள். ஒரு நிமிஷம் காணோம்னாலும் உடனே தேடுங்க. நத்து கண்ணை முழிச்சு எழுந்திரிச்சோன்னே அவனத்தை எங்கடா சபரியை காணோம்னா எனக்கு ஒன்றுமே ஓடலை. கிளம்பி எழுந்திரிச்சு ஓடிட்டேப்பா பார்க்க தேடி. அப்புறம் நடந்தே வந்தான். அப்புறம் தான்ப்பா கூட்டிகிட்டு வந்தேன். சரிங்களா சொந்தங்களே. நீங்களும் அது மாதிரி பிள்ளைங்களை கவனமாக பாருங்கள். பாய்.